ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாம் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு மினி vlog பார்ட் 1 தாங்க பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்த உடனே அம்மா டீ போடுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனாங்க. பால் சூடாகிற வரைக்கும் அம்மா மக்ரோனி கடகடன்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் பை சைடாக பாலும் சூடாயிடுச்சு. அம்மா டீ தூள் சர்க்கரை ரெண்டும் பாலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எப்படி அம்மா அவ்வளோ சீக்கிரமாக மக்ரோனி ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. டீ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா மக்ரோனி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. டீயில் டிகாஷன் ஏறுற வரைக்கும் அம்மா மக்ரோனியை கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டாங்க. அது வரைக்கும் டீயும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸும் கட் பண்ண உட்காந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் தூவி கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. அவ்வளோதாங்க, மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அம்மா காலையிலேயே கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டாங்க. இருக்கிற வெஜிடபிள்ஸை நானும் எங்கள் மாமியும் சேர்ந்து கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து கட் பண்ணின்னு இருந்தோம். நாங்கள் கட் பண்ணுறதை பார்த்துட்டு என் தங்கச்சி பையனும் என் பொண்ணும் சேர்ந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுத்தா தான் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதுக்காக நான் வாங்கி வச்சுருந்த கருவேப்பிலையை கொடுத்தேன். என் பொண்ணு அழகாக கிள்ளின்னு இருந்தா. அவள் கிள்ளின்னு இருக்கிறத பார்த்துட்டு என் தங்கச்சி பையனும் உட்காந்து கிள்ள ஆரம்பிச்சிட்டான். என் தங்கச்சி பையன் பேர் அர்ஃபான். அர்ஃபான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, 1 2 3 சொல்லி கவுண்ட் பண்ணி கில்லுன்னு சொல்லவே அவனும் அழகாக குட்டி பாப்பா சூப்பராக 1 2 3 கவுண்ட் பண்ணிக்கினே கிள்ளிட்டான். கிள்ளினதுக்கப்புறமா கீழே விழுந்திருக்கிற இலைகளெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு என் பொண்ணு சொல்லவே அதே மாதிரி என் தங்கச்சி பையனும் பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட காமிக்கிறான், ஆண்டி நான் கிள்ளிட்டேன் பாருங்கன்ட்டு. நம்ம இது எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கும் அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். பேரண்ட்ஸ்க்காக நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்பாங்க. சைட் பை சைடாக நாங்கள் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2ல் வரும். மறக்காமல் பாருங்கள். பாய்.